தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சென்னை மாதிரியான ஏரியாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் கொஞ்சம் உஷாரா இருந்தேன். ஏற்பாடுகள்லாம் பண்ணி போட்டெல்லாம் வாங்கியிருந்தீங்களா? அவ்வளவு மேல கிடையாது, அந்த அளவுக்கு எல்லாம் போகல. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்ல. சீக்கிரம் கிளம்பி போறது, துணி காய போறதுக்கு என்ன பிளான், இப்பெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா கடைசியில வந்து மழை எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா பெய்யல. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில நிறைய பேர் ஓகே ஒரு வாரம் கழிச்சு இப்போதான் நாங்க துணியை காய போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலைகள் ஈடுபட்டாங்க. ஆமா, மழை எங்க போச்சு வருன்னு, மழை எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா பெரிய பாதிப்பு இல்லாம அது பாட்டு ஓடிருச்சு. ஆனா அடுத்தடுத்து இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த 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 ஸ்பெல் அப்படிங்கிறது இதோட கட்டாவது சென்னையில அப்படின்னு சொல்றாங்க. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து அது மாறாம அப்படியே கரையை கிடக்குது. அப்படிங்கிறதுனால பெரிய மழை இதுக்கப்புறம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா குறையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மேற்கு மாவட்டங்கள் வடமேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் மழை இருக்கும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையும். 25ஆம் தேதி பிறகுதான் திரும்பி வந்து மழை ஆரம்பிக்கும் அப்படின்னு தகவல் வருது. ஓகே, அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா நேத்து கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இங்கெல்லாம் வந்து நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. புதுச்சேரியிலையுமே நல்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அதிகாரிகள்லாம் களத்துல போய் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, ஒரு 12 மாவட்டங்கள்ல சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சிருக்காரு அந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வை பண்றதுக்கு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்கெங்க மழை பெய்யுது அப்படின்னு போய் நேரில் போய் அந்த கட்டுப்பாட்டு அறையில வந்து விசாரிக்கிறது செய்யறது அப்படின்னு அவரும் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்காரு. ஆமா, அவர் வந்து இவர் வந்து ஆட்சி பணி ஆட்சி அதிகாரிகளை வந்து முதலமைச்சர் பாத்துக்கிட்டாருன்னா நான் கட்சி ஆட்களை பாத்துக்கிறேன்னு துணை முதல்வர் அறிவாலயத்துல ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. ஏதோ கட்சி மீட்டிங்னு நினைச்சா என்னன்னா அந்த வடகிழக்கு பருவமழையை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங்கா. என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பருவமழையில நம்ம மக்களோட நிக்கிறோம் அப்படிங்கறத எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும், எல்லாரும் களத்துக்கு போயிடுங்க அப்படின்னு மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த மலைக்கு குறிப்பா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போட்டோ வீடியோ எடுங்க அதெல்லாம் சொன்னாரா? அதெல்லாம் போய் சொன்னாலே இதானே அர்த்தம், எடுத்து போடுங்க, மக்களோட நம்ம நிக்கிறோங்கிறத காட்டிடணும். ஏன்னா 2026ல மக்கள் நமக்கு ஏதாவது காட்டிடக்கூடாது, காட்டுன்னு காட்டிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் இந்த மலைக்கு மட்டும் கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படி கணக்கு. சரி, இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. குறிப்பா தஞ்சை, நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல வந்து நிறைய பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி இருக்கு அப்படிங்கிற வருத்தத்தை விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட 16,000 ஹெக்டேர் பயிர்கள் வந்து நீர்ல மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 33% அளவுக்கு பயிர்கள் சேதம் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு மேல இருந்துச்சுன்னா வந்து இழப்பீடு கொடுப்போம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அவர் பண்ணியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் அமைச்சர் ரகுபதி வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ வந்து போன மழைக்கே நமக்கு சீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசுல இருந்து நிதி வரல, இருக்க நிதியை வச்சு நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இருக்க நிதியையும் உதயநிதியும் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவர் நிதிக்கா உங்க கட்சியில பிரச்சனை. ஆமா, அதுதான் வந்துட்டு அவர் சொல்றாரு. இவங்க இப்படிலாம் சொல்லும் போதுதான் நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆஹா, இது ரொம்ப முன்னேற்பாடு மாதிரி இருக்கு, தப்பிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடியே ஒரு நாங்க டிஸ்க்ளைமர் போட்டுறோம், எங்ககிட்ட காசு இல்ல, ஆச்சுன்னு நாங்க களத்துலயும் நின்னுட்டோம், பட் தண்ணி போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் மழை வந்து அடுத்தடுத்து வரும்போதுதான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி தாக்கம் இருக்கும்னு. ஆனா நிறைய இடங்கள்ல மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. பெருமழை வரும்போது என்ன பண்றாங்க, எப்படி சமாளிக்கிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நெல் பயிர்களை பத்தி நம்ம பேசணும். மழையில வந்து நிறைய நெற்பயிர்கள் வந்து மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் வந்து சுமார் 6 லட்சம் ஏக்கருக்கு குறுவை சாகுபடி வந்து பண்ணியிருந்திருக்காங்க. போன ஆண்டோட இது 1 மடங்கு அதிகம்லாம் சொல்றாங்க. ஒரு நல்ல விளைச்சலை தான் வந்து இந்த ஆண்டு வந்து கொடுத்துருக்கு, விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருந்திருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதியே, அதாவது எப்பவும் விட முன்கூட்டியே வந்து கொள்முதல் பண்றதுக்கான தேதியையும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அரசு. அதனால அந்த குடோன்கள் வாசல்ல போய் அங்க அப்பையில வந்து நெல்களை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட் இந்த 2 வாரமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா நெல் கொள்முதலே சரியா பண்ணாம இருந்திருக்கிறாங்க அரசு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் லாரி தட்டுப்பாடு இருக்கு, அதனால நெல்லை வந்து எடுத்துட்டு போக முடியல அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சாக்குமே தட்டுப்பாடு இருக்கு, அதனால நெல் மூட்டை போடுறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த குடோன்ல ஏற்கனவே வாங்கி வச்சதெல்லாம் தேக்க நிலையில இருக்கான் நெல்கள், அதனால வைக்கவே இடம் இல்லைங்கிற
கிழங்கு அப்படிங்கிறதுனால அந்த நெல் எல்லா ஊர்லயும் பல ஊர்கள்லயும் இருக்கும்ல நெல் கொள்முதல் நிலையங்கள், அது வாசல்ல வரிசை கட்டி விவசாயிகள் நிக்கிறது தான் வந்து பார்க்க முடியுது. இதுல இப்ப மழை வேற ஆரம்பிச்சிட்டதுனால அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கிறாங்க. நமக்கு வந்து நிறைய விளைச்சல் இருக்கு, நல்ல லாபம் இருக்கும், நம்ம வந்து நல்ல மகசூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தவங்கள இப்ப இந்த மழை வந்து இன்னும் பாடுபடுத்தி இருக்கு. என்ன அப்படின்னா அதுல நெல் வந்து நிறைய நனைஞ்சு போய் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் அறுவடையே பண்ணாம இருந்திருக்கிறாங்க, ஏன்னா இடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுவுமே சாஞ்சிருக்கு, இந்த மழையில வந்து சாஞ்சிருக்கு. ஸோ இப்படி பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அவர் நேரடியா நான் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு போறேன்னு தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள இந்த காட்டூர் உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு நேரடியா இன்னைக்கு போயிருக்காரு. ஆமா, அங்க போயிட்டு அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 2000 மூட்டை வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க அரசு. ஆனா விவசாயிகள் சொல்றது 800 மூட்டை தான் எடுக்கிறாங்களாம். அதனால இந்த அரசு வந்து விவசாயிகளை ஏமாத்துது, அதே மாதிரி நானும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கிறதையும் அங்க திரும்பியும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த 2000 அப்படிங்கிறத வந்து சட்டமன்றத்திலேயே உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர் வந்து சொன்னார் 2000 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ரியாலிட்டியில அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து வர தகவலாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த செறிவூட்டப்பட்ட நெல் அந்த அரிசியை வந்து நம்ம சாதாரண அரிசியில கலக்கணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதை அரைக்கிறதுக்கான உத்தரவை மத்திய அரசு தான் கொடுக்கணும், ஆனா அது கொடுக்காம தாமதப்படுத்துறாங்க. அதனாலயுமே அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி எல்லாம் குடோன்ல அப்படியே இருக்கிறதுனால இடம் பற்றாக்குறை ஏற்படுது. அவங்க உடனடியாக அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக நாங்க அரைக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சக்கரபாணி சட்டமன்றத்திலே சொன்னாரு. இதுக்கும் அவங்க மத்திய அரசு தான் வந்து கை காட்டுறாங்க, தமிழ்நாடு அரசு. ஆமா, இன்னொரு பக்கம் இப்ப வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர் சட்டமன்றத்தில் நீங்க 2000 மூட்டைன்னு சொல்றீங்கல்ல, இப்ப என்ன சொல்றாரு அவர்னா 1000 மூட்டை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி ஆட்சி காலத்துல 600 மூட்டை தான் எடுத்தாங்க. நாங்க வந்து எப்படி இந்த வருஷம் வந்து பயிர்கள் வந்து அதிகமா விளைஞ்சிருக்கு அப்படின்னா நாங்க வந்து சரியான தண்ணீர் விநியோகம், மின் விநியோகம்லாம் கொடுத்ததுனாலதான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. அது அதிகமா விளைச்சல் வந்ததுனாலேயே நம்மளால வந்து அதை கொள்முதல் பண்றதுல சிக்கல் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் உத்தரவுலாம் போட்டிருக்காரு அதிகாரிகளுக்கு வந்து கொள்முதல் சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த கொள்முதல்ல ஏற்கனவே வந்து இந்த மூட்டைக்கு 40 to 60 ரூபா லஞ்சம் வேற வாங்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நம்ம நிருபர் குணசீலன் கள ஆய்வெல்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுல 2000 கோடிக்கு அதிகமா லஞ்சமே போயிருக்கு. விவசாயிகள்ட்ட இருந்தே இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க அங்க உள்ள அதிகாரிகள். ஸோ இந்த நெல் கொள்முதல்ல உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து உடனடியாக சரி பண்ணணும் தமிழ்நாடு அரசு. தீபாவளி முடிஞ்சு, தீபாவளிக்கு அடுத்த நாள் கொடுத்த அந்த லீவும் முடிஞ்சு, இன்னைக்கு வந்து எல்லாரும் சென்னையை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போகணும், அடுத்து ஸ்கூல் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிறனால. ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து கிளம்பி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சில டோல்கேட்ல வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்ட உடனே வேற ரூட்ல மாத்தி சென்னைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஓஹோ, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு. டேக் டைவர்ஷன் இருக்காங்களா? ஆமா, ஓகே. டோல்கேட்டை பத்தி சொல்லும்போது இந்த யூபியில லக்னோ போற ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒன்று இருந்திருக்கு. அதுல இந்த டோல்கேட் வந்து இருக்கான் ஒரு இடத்துல. அந்த டோல்கேட்ல ஒரு 21 பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு போனஸா 1500 ரூபா தான் போட்டிருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு போனஸாங்க, இதை வச்சுட்டு எப்படிங்க நாங்க தீபாவளி கொண்டாடுறது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில மணி நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா டோல்லாம் திறந்து விட்டுட்டாங்களாம். அவங்க வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதனால அரசுக்கு சில பல லட்சங்கள் வந்து நஷ்டமாயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போராட்டம் நீடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாங்கள் உங்கள் சேலரியில் 10% ஹைக்கு தரோம், நீங்கள் வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக முன்னாடியே போனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு சில ஆயிரங்கள் ஒரு சில லட்சங்களோட போயிருக்கும். ஒட்டுமொத்தமாக திறந்த உடனே எவ்வளோ பெரிய லாஸ் ஏற்பட்டுருக்கு பாருங்க. ஆமாம், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக கேரளா வந்திருக்காங்க. அவங்கள அந்த மாநில கவர்னர் அப்புறம் முதல்வர் பினராயி விஜயன் எல்லாரும் நேரடியாக போய் வரவேற்றிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டிட்டு போய் தரிசனம்லாம் பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவர். ஆமா, அவங்க மட்டும் இருமுடி கட்டல, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு போன அதிகாரிகள் எல்லாருமே இருமுடி கட்டிட்டு போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க. நம்ம பொதுவா வந்து பஸ்ஸை தள்ளி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த காரை தள்ளி கேள்விப்பட்டிருக்கோம். ஹெலிகாப்டர் தள்ளி உலகத்துல எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. கேரளாவில் நடந்திருக்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்த ஹெலிகாப்டர் பத்தனம்திட்டால வந்து அவசரமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஹெலிபேட்ல வந்து இறக்கப்பட்டிருக்கு. அந்த இறங்கும் போது வந்து அந்த இன்னும் அந்த சிமெண்ட் காயலையும் பூச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்துருச்சு போல இருக்கு. டயர் சிக்கிருச்சு. இப்போ என்ன, அவங்களால இறங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. அது இறங்கினா சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால அது எப்படியாவது நகர்த்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல. அதுக்கப்புறமா வந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து
ஃபயர் சர்வீஸ் ஆட்கள்லாம் வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தள்ளுன்னு சொல்லி ஹெலிகாப்டர் தள்ளியிருக்காங்க. ஓகே, வெற்றிகரமா தள்ளியிருக்காங்களே. தள்ளி வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்ப கேரளா டிஜிபி இதுல செக்யூரிட்டி லேப்ஸ் எல்லாம் இல்லைன்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஒரு குடியரசுத் தலைவர் வராங்கும் போது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணுங்கிறதுல ஏதோ கோட்டை விட்டுருக்காங்கிற மாதிரிதான் தெரியுது நமக்கு. ஆமா, இந்தியாவின் முதல் குடிமகள் அவங்களுக்கே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இது சர்வதேச செய்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பீகார்ல இந்த முறை என்டிஏவும் இல்ல இந்தியாவும் இல்ல ஜன்சுராஜ் கட்சி தான் ஆட்சி அமைக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். இங்க தாவேக்கா சொல்லிட்டு இருக்கு மாதிரியா? அப்படிதான் அங்க வந்து அவரு இங்க இவங்கன்னா அங்க அவரு. ஆனா அவர் வெளியெல்லாம் வராரு, பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. அவரு வந்து என்ன அப்படின்னா இங்க பிரசாந்த் கிஷோர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா வேட்பாளர் பட்டியலாம் அறிவிச்சிருந்தாரு, நான் போட்டியிட போறது இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அதுல 3 வேட்பாளர்கள் இந்த கோபால்கஞ்ச் உள்ளிட்ட ஒரு 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவங்க வந்து நாமினேஷனை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அவங்கள மிரட்டி அழுத்தம் கொடுத்து பாஜக வந்து வாபஸ் வாங்க வச்சிருக்கு. இப்ப என்னன்னா அவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாஜகவை ஆதரிக்கிறோம், பிரதமர் மோடி எந்த அளவுக்கு நல்ல திட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு, அது அந்த நாமினேஷன் பண்றவரையும் அவங்களுக்கு தெரியல போல, இப்போ வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ தெரிஞ்சவொன்னே நாங்கள் வந்து என்டிஏக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரையும் மிரட்டுறாங்க. ஏன்னா தோல்வி பயத்தில் இருக்கு என்டிஏ அப்படின்னு சொல்றாரு பிரசாந்த் கிஷோர். ஆமா, பிரசாந்த் கிஷோருக்கு இதுல ஒரு சேலஞ்ச் என்னன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கட்சிகளுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்துருக்காரு, டிஎம்கே உட்பட. இந்த கட்சிகள் எல்லாம் வந்து ஜெயிக்கிற முகத்துல இருக்கும்போது கரெக்டா அவங்களுக்கு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஜெயிக்க வச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாரு. அதனாலதான் தாவே கலந்து வெளியே வந்துட்டாரா தெரியல, என்ன கதைன்னு தெரியல. ஒரு சர்வேலாம் நடத்தினாரு, ஆனா அதுக்கப்புறம் ஆளை காணோம். அப்படி இருக்கும்போது அவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதை அவர் ஜெயிக்க வச்சிருவார்ல. இப்போ வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல, இங்க தலைவரா இருக்கிறதுனால அது இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க வச்சேன்ல பேசிட்டு இருந்தாரு. அவருடைய கட்சி ஜெயிக்க வைப்பாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. கேள்விலாம் இல்ல, பதிலே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா பெரிய டேமேஜ் மட்டும் பண்ணுவாருங்கிறது தெரியுது. சரி, ஆப்கானிஸ்தான் அமைச்சர் இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்ல இந்தியாவுக்கான ஒரு மிஷன், ஒரு டீம் மட்டும்தான் வந்து வச்சிருந்தாங்க. எப்பயுமே மத்த நாடுகளோட வந்து எம்பசி இருக்கும், தூதரகம் இருக்கும். அங்க வந்து ஒரு மிஷன் டெம்பரரி டீம் தான் இருந்துச்சு. இப்ப அதை வந்து தரம் உயர்த்தி ஒரு எம்பசியாக தூதரமாக மாத்துறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்திய அரசு. இது ஆப்கானிஸ்தானோட அந்த இருக்கிற அந்த உறவு அப்படிங்கிறது இன்னும் மேம்பட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துதுன்னு சொல்றாங்க. நேத்து வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கர்கள் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துலாம் சொல்லியிருந்தாரு. ஆமா, இப்ப இந்தியர்களுக்கும் சொல்லிட்டாரு. ஆனா நமக்கு இங்க தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. அவர் வெள்ளை மாளிகையில இப்பதான் கொண்டாடி இருக்காரு. அதுவும் குத்து விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு ஒரு மங்களகரமா நான் கொண்டாடுறேன். வெடி எதுவும் வைக்கலையா? வெடி வைக்கல, விளக்கு மட்டும் ஏத்திருக்காரு. வெடிதான் வச்சுக்கிட்டு இருக்காருல்ல அப்பப்ப, உலகம் முழுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அது டாரிஃப்னு சொல்லி ஒண்ணு வச்சுட்டு இருக்காருல்ல. இப்போ என்னன்னா மை டியர் ஃப்ரெண்ட் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு பிரதமர் மோடி. என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவரோட ஃபோன் காலில் பேசினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மோடியுமே வந்து தீபாவளி வாழ்த்து சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தீபாவளியில் நம்ம உறவு இன்னும் மேம்படும், நம்ம உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை ஒளியா இருப்போம் அப்படின்லாம் வந்து பிரதமர் மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இப்படி பிரதமர் மோடி என்கிட்ட போன்ல பேசும்போது நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல எண்ணெய் வாங்க போறது இல்லை அப்படின்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்தியா வந்து அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்காது அப்படிங்கறத மட்டும் அழுத்தமா சொல்லிட்டு இருக்காரு. போன டைம் சொன்னப்ப கடந்த 48 மணி நேரத்துல எந்த போன் காலும் வரலன்னு சொன்னாங்க. பட் இப்போ போன் வேற பேசியிருக்காங்க, அதை மோடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்ப திரும்பியும் இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இப்ப வந்து புட்டின் கிட்ட பிரதமர் மோடி என்ன சொல்லுவாருன்னு தெரியல. இந்த மணி ஹேஸ்ட் வெப் சீரிஸ்லாம் வந்து யூரோப்ல ஸ்பெயின்ல நடக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஹேஸ்ட் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா யூரோப்ல பிரான்ஸ்ல நடந்திருக்கு. தலைநகர் பாரிஸ்ல பட்டப்பகல்ல வந்து 4 பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க ஒரு மியூசியம்ல. இந்த லேசர்க்குள்ள வந்து புகுந்து போய் அது எடுக்கிறது அந்த மாதிரியா? அது இந்த பழைய குரு படத்துல கமல் பண்ணுவாரு. அதுதான், அது அவ்வளவு பின்னாடி அது அப்பவே அதெல்லாம் வந்துருச்சு. ஆனா இப்போ இவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதை கொள்ளையடிச்சுட்டு தான் போயிருக்காங்கிற மாதிரி தான் அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு தெரியுது. லூவ் அப்படிங்கிற ஒரு மியூசியம் இருக்கு பாரிஸ்ல. இது அதிகமா வந்து மக்கள் வந்துட்டு போற ஒரு இடமா இருந்திருக்குது பிரான்ஸ்ல பார்க்கும்போது. அங்கே என்னன்னா ஒரு பெரிய ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ட்ரக்ல வந்து அப்படி மேலே லிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு லிஃப்டோட ஒரு ட்ரக்கு, அதாவது இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்கல்ல பெரிய பெரிய அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு பக்கெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த லிஃப்ட் மாதிரி இருக்கு. அது மேலே வந்து ஒரு பால்கனி கிட்ட அதில் போயிட்டு அங்கே ஒரு பெரிய விண்டோவில் ஓட்டை போட்டு
இதெல்லாம் வந்து மியூசியம் திறந்ததுக்கு அப்புறமே நடந்திருக்கு. காலையில மார்னிங் என்ன பண்றாங்க அப்ப பாதுகாப்புக்கு இருந்தோம் இல்ல அங்க வந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள வந்து மிரட்டி பெரிய ஆயுதங்கள்லாம் கூட இல்லையா, அந்த கிரில் பண்ணி எடுத்திருப்பாங்களா அந்த மிஷினே வச்சு அங்க உள்ளவங்க எல்லாம் மிரட்டிட்டு ஒரு 9 விலை உயர்ந்த கிரவுன்ஸை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. வந்து பயங்கரமா கல்லுகள்லாம் வச்சிருக்கு. அந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 crores மேல இதோட வேல்யூ, இந்தியன் வேல்யூ வந்து சொல்றாங்க மணியில. ஸோ அந்த ஒரு ஹெய்ஸ்ட் நடந்திருக்கு. இது பெரிய ஒரு பிரான்ஸ் முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. தீபாவளி நல்லாவே இல்லை, கொண்டாடவே பிடிக்கல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, உனக்கு தான் வயசாகிருச்சு. ஸ்கூலுக்கு விட்ட ஒத்த லீவு தான். இன்னைக்கு மொத்த மழையும் நிப்பாட்டி இருக்கு. ஸ்கூலுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்பதின் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஸ்கூலுக்கும் லீவு விடணும், மழையும் பெய்யக்கூடாது. பள்ளிகளுக்கு லீவு விடுறதை தவிர மழையை நிறுத்த வேற வழி தெரியல ஆத்தா. இதோ வந்துட்டேன். விருதுக்கு போறதுக்கு முன்னாடி நீர்வளத்துறையில இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சென்னையில உள்ள அந்த பூண்டி அப்புறம் வந்து செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகள்ல எல்லாம் வந்து தண்ணி திறந்து விடுறாங்கல்ல, இது வந்து மக்கள் அச்சமடைய வேணாம். ஏன்னா இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான். ஒரு கனமழை வந்தா கூட நம்ம வந்து சமாளிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நீரை வெளியேற்றுறோங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆமா, வைகையிலையும் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. வைகையில மதுரை டேம்ல இருந்து அங்க இருந்து வெளியாகுது நீர். அது வந்து மதுரை திண்டுக்கல் அந்த சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி உள்ள அந்த கரையோரம் வரும்ல வைகை, அங்க உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் போகாதீங்க, ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா, நிச்சயமாக அதை பின்பற்ற வேண்டும். சரி, இப்ப விருது யாருக்கு கொடுக்க போறோம்? விருது மழையால பெரிய கஷ்டம் யாருக்குன்னா விவசாயிகளுக்கு இப்போ வந்திருக்கு. மழைக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த நெல் கொள்முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நானும் டெல்டாக்காரன் தான்லாம் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரமும் வந்திருக்கு. ஏன்னா அந்த மக்களோட விவசாயிகளோட நிற்க வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு. ஒன்று வந்து இழப்பீடு தேவைப்படுது அவங்களுக்கு, இன்னொன்று வந்து அந்த நெல் கொள்முதல் இன்னும் வந்து சீக்கிரம் தீவிரப்படுத்தணும். அதுல இருக்கிற நெல்களை வேஸ்டா போகாம அவங்களுக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி இந்த விருதை நம்ம கொடுத்துடலாம். ஆமா, விவசாயிகளை மட்டும் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த விருதை கொடுத்துட்டு நம்ம கிளம்புவோம். நன்றி. தீபாவளியை முன்னிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.